டிமாண்டி காலனி 2 இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனி 1 பார்த்தாதான் இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே புரியும். ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா டிமாண்டி காலனி 1யும் இந்த 2ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பரா பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போனே தெரியாது. சீட் எஜ்ல வந்து அப்படி செம்ம த்ரில்லிங்கா பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போவோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லீடு கேரக்டர் நடிச்சிருக்க நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் தான். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ரோல். ஸோ நம்ம அருள்நிதி அண்ணா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பயங்கரமா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம சாம்சியஸ் அவர்கள் பின்னி பெடல் எடுத்துட்டான்னு சொல்லலாம். அந்த பிஜிஎம்லாம் படத்தோட ஒவ்வொரு சீனையும் பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து நமக்கு எலிவேட் பண்ணி கொடுக்குது. படத்தோட நம்ம கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க அடுத்தடுத்து என்னங்கிற ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட், சீட்டேஜ் மூமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் நம்மள. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்ட் 3 லீடு வர மாதிரி முடிச்சிருக்காங்க. ரைரி படம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு